விளையாட்டு வீரர் அர்ஜுன் சக்கரவர்த்தி மதம் கொண்ட யானை போல் களத்தில் இறங்க இருக்கிறார். அர்ஜுன் சக்கரவர்த்தி வீடு எங்க இருக்கு? அந்த பேர்ல யாரும் இல்லையங்க. அந்த கபடி பிளேயர் அவனுக்கு ஏது வீடு? எங்கேயாவது குஷ்டு குப்பையில ஊந்து கிடப்பான். அறிவில்லை, இங்கே தூங்குறேன். ஏந்திரா. இவன் என்னோட மருமகன். இவனுக்கு நீ கபடி கற்றுக் கொடுக்கணும். சர்க்கார் கொடுக்க போற பணத்துல ஒரு அகாடமி ஆரம்பிக்கலான்னு இருக்கேன். ரங்கையா மாமா என்னை எப்படி ஆட வச்சாரோ எல்லாரையும் அதே மாதிரி ஆட வைப்பேன். 6 மாசமா உங்ககிட்ட பேசுறதுக்காக நாய் மாதிரி காத்து கிடக்கேன். என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு 2 நிமிஷம் நேரம் இல்லையா? உன்ன மாதிரி வேலை வெட்டி இல்லாத புறம்போக்குன்னு நினைச்சியா என்ன? செக்யூரிட்டி, அவனை வெளியே அனுப்பியா? உங்க மாமாவும் பெரிய ஆட்டக்காரன், நீயும் பெரிய ஆட்டக்காரன். அடுத்த வேலை சோத்துக்கே வழி இல்ல. நீங்க ஆட்ட சொல்லி தர போறீங்களா? இது பேர்ல மட்டும்தான் தங்கமா இருக்கும், ஆனா இது தங்கமா இருக்காது. நான் உன்னை இந்த நிலைமையில பாக்குறதுக்கு உயிரோட இருக்கேன். இனிமே நம்ம சந்திக்க வேண்டாம் தேவிகா. கண்ணீர்ல மூழ்கிற வாழ்க்கை கிடையாது அர்ஜுன். அர்ஜுன் விளையாடணும் ரமணா. நீங்க என்ன சொன்னாலும் சரி, நான் யாருக்காக ஆடணும், யாரை காப்பாத்த ஆடணும். கையில ஆயுதங்களை வச்சுக்கிட்டு சுத்தி படைப்பிலத்தோட போராடுறது ஒண்ணும் போர் கிடையாது. வெறும் கையோட வெறும் வயித்தோட நின்னு போராடுறது தாண்டா போராட்டம். உன்னோட போராட்டம் இன்னும் முடியல அர்ஜுன். பாக்குறதுக்கு ரொம்ப வீக்கா இருக்கான். பிராக்டிஸ்ல உயிர் போயிடுச்சுன்னா நமக்கு தான் பிரச்சனை. ஐ won't support this. இந்த போராட்டத்துல ஜெயிக்கணும் இல்ல சாகணும், இன்னைக்கே முடிவு பண்ணி ஆகணும்.